வெல்கம் டு மூவி மக்களே. இன்றைக்கி நாம் தமிழில் இருக்கக்கூடிய அண்டர்ரேட்டடான படங்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த படங்கள் எல்லாமே தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகியிருக்கும், பட் யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இதே செக்மெண்ட்டில் முன்னாடி போட்டிருப்போம். இதை ஒரு பார்ட் 4 மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இன்னும் படங்கள் வேணும்னா கேளுங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தமிழ் படங்களை சொல்ல விரும்புகிறோம். சரி வாங்க லிஸ்ட்டை பார்த்துடலாம். இந்த லிஸ்ட்டில் 5ஆவதாக பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆன சிகை படம் தான். இந்த படத்தோட மெயின் ப்ளாட்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிம்ப், அதான் மாமான்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, அவங்க தான். அவன் ஒரு பொண்ணை ஒரு வீட்டுக்கு அனுப்பிடுறான். அந்த பொண்ணு ரொம்ப நேரமாக அந்த வீட்டில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை பற்றின எந்த தகவலும் கிடைக்கல. அதனால் அந்த பொண்ணை தேடி இந்த ஆள் போகிறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு, இதுதான் அந்த படத்தோட மெயின் ப்ளாட்டு. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லர் மூவிங்க. முக்கியமாக இந்த மூவியில் கதிருங்கிற அவரோட ஆக்டிங் வேறு லெவல், போல்ட் அட்டம்னு கண்டிப்பாக சொல்லுவேன். என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய ஒரு டீசெண்டான த்ரில்லர் மூவி. நாட் ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ், மெச்சூர் ஆடியன்ஸ்க்கான படங்க. ZEE5ல் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 4ஆவதாக பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆன போத்தனூர் தபால் நிலைய படம் தான். இந்த படத்தோட மெயின் ப்ளாட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அப்பா ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. அந்த பிரான்ச்சுக்கு அவர் தான் ஹெட்டு. அந்த காலத்துலலாம் போஸ்ட் ஆஃபீஸில் தான் டெபாசிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் டெபாசிட் பண்ணுறாங்க. பட் இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லைனா பேங்க்லேயோ டெபாசிட் பண்ணணும். பட் இவங்க ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் பண்ணாமல் விட்டுறாங்க. அடுத்த நாள் சண்டே போஸ்ட் ஆஃபீஸ் லீவுங்க. ஸோ இவ்வளோ பணத்தை எப்படி இவங்க சேஃபாக வச்சுருக்குதுன்னு போஸ்ட் ஆஃபீஸ் ஹெட்டான ஹீரோவோட அப்பா வீட்டிலேயே அந்த பணத்தை அவரோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. போகிற வழியில் அந்த பணமுட்டையே யாரோ எடுத்துடுறாங்க. இது யாருன்னு ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மெயின் ப்ளாட்டு. இந்த மூவி உண்மையிலே செமையாக இருக்குங்க. ஒரு லோ பட்ஜெட் மூவி தான், பட் த்ரில்லர் எஃபெக்டாக இருக்கணும். ட்விஸ்ட் அண்ட் டான்ஸு, அப்புறம் அந்த காலத்தில் 1990s ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் செமையாக பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு பார்க்க வேண்டிய ஒரு டீசெண்டான த்ரில்லர் மூவி. இந்த மூவி ஆஹா பிளாட்ஃபார்மில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். 3ஆவதாக பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆன நிபுணன் படம் தான். இந்த படத்தோட மெயின் ப்ளாட்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர் வரிசையாக மர்டர் பண்ணிட்டு வரான். அவனை டிஎஸ்பியான நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மெயின் ப்ளாட்டு. யூஸ்வலாக எல்லா சீரியல் கில்லர் மூவி டைப்பில் தாங்க இந்த படம் இருக்கும். ட்விஸ்ட் அண்ட் டான்ஸு, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே செமையாக கொண்டு போயிருந்தாங்க. கிளைமேக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலான்னு ஃபீல் ஆச்சு. மற்றபடி என்ன கேட்டிங்கன்னா ஒரு பார்க்க வேண்டிய படம். ஆஹா பிளாட்ஃபார்மில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. மெச்சூர் ஆடியன்ஸ்க்கான படம். ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 2ஆவதாக பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆன ஒரு மெல்லிய கோடு படம். இந்த படம் அன்அஃபிஷியலான ஸ்பானிஷ் மூவியோட ரீமேக்கு. தி பாடிங்கிற மூவியோட ரீமேக் தான் இந்த மூவி. அந்த மூவியில் வேறு லெவல் ஸ்டோரி ட்விஸ்டெல்லாம் இருக்கும். அதே பிளாட் தான் இந்த மூவிக்கும். என்ன கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் எடுத்த ஃபீல் வருங்க. பட் இந்த மூவிக்கு ரேட்டிங்ஸ் கம்மியாக தான் இருக்கும். பட் என்ன கேட்டிங்கன்னா ட்ரஸ்மிங்க, ஒரு தரமான இன்வெஸ்டிகேஷன் க்ரைம் த்ரில்லர் மூவி இந்த படம். இந்த மூவியில் பிளாட்டுக்காகவே நீங்கள் இந்த படத்தை நம்பி பார்க்கலாம். மெயின் பிளாட்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது. அதில் ஹீரோவோட ஒய்ஃப் இறந்துடுறாங்க. அது போலீஸ்கிட்ட வருது ஆக்சிடென்ட் கேஸ்னால். அந்த ஒய்ஃபோட பாடி மிஸ்ஸிங்னு சொல்கிறாங்க மார்ச்சுரியிலேருந்து. இதுக்கப்புறம் என்னாச்சு, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதையுங்க. தரமான ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் இருக்கும். இந்த மூவியை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். மெச்சூர் ஆடியன்ஸ்க்கான படம். இந்த மூவி யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 1ஆவதாக பார்த்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆன திட்டம் 2 படம் தான். இந்த மூவியோட மெயின் ப்ளாட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு காப்பு. அவங்க அவங்களோட ஃப்ரெண்டு மிஸ்ஸிங் கேஸை எடுக்கிறாங்க. எப்படி சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு மிஸ் ஆகிடுறாங்க. இதுக்கு பின்னாடி உள்ள மிஸ்ட்ரியை இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதை. இந்த மூவியோட ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே செம்மையாக இருக்கும். முக்கியமாக கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுங்க மைண்ட் ப்ளோவிங்காக இருந்தது. கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா ஒரு பார்க்க வேண்டிய படம். ஒரு மஸ்ட் வாட்ச் க்ரைம் த்ரில்லர் மூவி அப்படின்ட்டு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். மெச்சூர் ஆடியன்ஸ்க்கான படங்க. சோனி லீவில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்ல படங்கள், வெப்சீரிஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மூவி மீடியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஈஸ்வர ராஜா.